வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு செப்டம்பர் மாசம் 21ஆம் தேதி புரட்டாசி மாசத்தோட முதல் சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நாளைய நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பொருளை பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும். உங்க பர்ஸே கிழிஞ்சு போற அளவுக்கு உங்க பர்ஸ்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாளைக்கு நமக்கு புரட்டாசி மாசத்தோட முதல் சனிக்கிழமை. புரட்டாசி மாசம்னாலே இறை வழிபாட்டுக்கு உகந்த மாசம் தான். இந்த மாசத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். புண்ணியங்களை அள்ளித்தரக்கூடிய மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம். இப்படிப்பட்ட புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். புரட்டாசி மாசத்தோட சனிக்கிழமையில தான் சனி பகவான் அவதரிச்சதா சொல்லுவாங்க. அதனால புரட்டாசி மாசத்தோட சனிக்கிழமை நாள்ல நம்ம விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறையும். சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்களும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டமும் நமக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதனால உங்களால முடிஞ்சதுன்னா நாளைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க நாளைக்கு கோவிலுக்கு போய் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாருக்கான வழிபாட செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்லயாவது விளக்கேத்தி வச்சு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சு மனசுக்குள்ள நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நாளைய நாள்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. இந்த சதுர்த்தி திதி விநாயகருக்கு உகந்தது. இப்படி புரட்டாசி மாசத்தோட முதல் சனிக்கிழமையில முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி திதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம நினைச்ச காரியம் அதாவது நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு நாளைய நாள்ல நம்ம நெத்தியில வைக்க வேண்டிய ஒரு பொட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததா 2வது பரிகாரம் பணவசியத்துக்கான பரிகாரம். பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நம்ம பர்ஸ்ல வைக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாளைய நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடு பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வழிபாட செய்யணும். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் மகாலட்சுமி தாயாரோட அம்சமா இருக்கக்கூடிய பெண்கள் செய்யறது நல்லது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தா செய்ய வேண்டாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா இந்த வழிபாட செய்ய வேண்டாம். நாளைய நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வழிபாட செய்ய வேண்டாம். சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். இந்த வழிபாட நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 6 மணில இருந்து நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நீங்க செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சமா நமக்கு குங்குமம் தேவைப்படும். அடுத்ததா பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படும். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன நேரத்துல உங்க பூஜை அறையை எப்பயும் போல நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூஜை அறையில நீங்க எப்பயும் ஏத்தக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விளக்கு நெய் விளக்கா ஏத்தி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி நாளைக்கு பெருமாளோட திருவுருவ படத்துக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. துளசி மாலை உங்களுக்கு கிடைக்கலனா கூட துளசி இலைகளை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதல் என்னவோ அதை மட்டும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு கிண்ணம் அப்படி இல்லைன்னா தட்டுல கொஞ்சமா குங்குமத்தை எடுத்துக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் எதுவும் கிடையாது. உங்க கைக்கு எவ்வளவு வருதோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து அதை உங்க விரலால நசுக்கிட்டு அந்த குங்குமத்தோட சேர்த்து பச்சை கற்பூரத்தை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிண்ணத்தை அப்படி இல்லைன்னா தட்டை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க இப்ப நான் சொல்ல போற பெருமாளுக்குரிய மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். எண்ணிக்கை கணக்கு எதுவும் வச்சுக்க வேண்டாம். இப்படி ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா
ஓம் மகாலட்சுமி தாயே போற்றிங்கிற மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மந்திரத்தை குறைஞ்சது 5 நிமிஷமாவது நீங்க சொல்லுங்க. இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் ஒரு சின்ன டப்பால போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இந்த வழிபாட நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாவே உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி பெருமாளை நினைச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயார நினைச்சுக்கிட்டு இந்த பொட்டை உங்க நெத்தியில வச்சுக்கோங்க. இந்த வழிபாட பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். இப்ப சப்போஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யறீங்கன்னா இந்த குங்குமத்தை அவங்க கிட்ட கொடுத்து அவங்க நெத்தியிலையும் வச்சுக்க சொல்லி சொல்லுங்க. இந்த டப்பால இருக்கக்கூடிய குங்குமத்தை தினமுமே அந்த குங்குமம் தீர்ற வரைக்கும் உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சு உங்க நெத்தியில தொடர்ந்து நீங்க வச்சுக்கிட்டே வாங்க. யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட கொடுத்தும் டெய்லியும் வச்சுக்க சொல்லி சொல்லுங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, கட்டாயப்படுத்த வேண்டாம். நீங்க மட்டுமாவது நெத்தியில இந்த குங்குமத்தை வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்ச உடனேயே உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்ததா நாளைய நாள்ல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரத்தை இப்ப நாம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம், பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க. எழுதுறதுக்கு கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மருதாணியோட பூ, அப்படி இல்லைன்னா மருதாணி விதைகள், அப்படி இல்லைன்னா மருதாணி இலை, மருதாணி குச்சி. இப்ப நான் உங்களுக்கு 4 பொருட்கள் சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நாட்டு மருந்து கடைகள்ல பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடையில கேட்டீங்கன்னா மருதாணி பூ அப்படி இல்லைன்னா மருதாணி விதைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த மருதாணி இலை, பூ, விதை, காம்பு இது எதுவுமே எனக்கு கிடைக்காதுன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாங்கிறதையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த விதமான பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையையும் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். பணவரவு அதிகரிச்சிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதனால இப்படி பாசிட்டிவா நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை எழுதிக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் 46429. அடுத்த லைன்ல 1176. முதல் ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா விநாயகரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். 2வது ஏஞ்சல் நம்பர் பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த 2 ஏஞ்சல் நம்பரை பத்தியும் தொடர்ந்து பல பதிவுகள்ல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஏஞ்சல் நம்பர் எழுதினதுக்கு அப்புறமா இந்த ஏஞ்சல் நம்பருக்கு மேல உங்களுக்கு என்ன பொருள், அதாவது மருதாணி இலை, மருதாணி குச்சி, மருதாணி பூ, மருதாணி விதை, இந்த 4 பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை வச்சு இந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த மருதாணி சம்பந்தப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க அந்த பேப்பர்ல அந்த ஏஞ்சல் நம்பருக்கு மேல ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு அந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்கள தேடி பணம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து நீங்க பர்ஸ்ல வச்சிருங்க. இந்த பேப்பர் 1 மாசத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பேப்பரை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம்.
நாளைக்கு நமக்கு சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.